உரிமை குரல் நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்தியன் அவார்ட்ஸில் சீமானுக்கு புதிய விருது. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த ஆண்டு அனைவராலும் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த விருதுன்னு சொல்லப்படுற இந்த இந்தியன் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் சீமானுக்கு ஒரு பெரிய விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. கடந்த ஆண்டும் இதே மாதிரி ஜூன் மாத இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்தியன் அவார்ட்ஸ் சீமானுக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னும், அதுவும் ரைசிங் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்ற பேரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விருதை சீமானுக்கு அளிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விருது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2010 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தற்போது இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய நட்சத்திரமாக சீமான் இருக்காரு அப்படின்னும், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சீமான் இருக்காரு அப்படின்ற பெயருக்கு ஏற்ப இந்த ஒரு விருதும் பார்த்தீங்கன்னா தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வாங்கிய நிறைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடையாளம் அப்படின்றது சீமானை குறிக்கிற வகையிலேயே இருக்குது அப்படின்னும், அதாவது சீமான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவருடைய ஒரு சின்னத்தை மற்றவங்களுக்கு பரிசாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சின்னம் இருக்கு அப்படின்றத அனைத்து நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காங்க. உதாரணத்திற்கு ராதா ரவி, பார்த்திபன் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விருதை பார்க்கும்போது எனக்கு சீமான் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னும், அவர் எப்படி நாம் தமிழர் அப்படின்னு கரங்களை எழுப்பி சொல்லுவாரோ அதே வகையில் இந்த ஒரு விருது அமைஞ்சிருக்கு அப்படின்னும், ஆரம்பத்தில் இந்த விருது வாங்கும் போது எனக்கு இல்லாத ஒரு உணர்வு வாங்கிய பிறகு எனக்கு முழுக்க முழுக்க இது ஒரு சீமான நினைவு சின்னமாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த விருதை வாங்கிட்டு போறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு பார்த்திபனும், ராதா ரவி, ரோபோ சங்கர் இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த விருது அப்படின்றது சீமானுடைய சின்னத்தை தான் குறிக்குதோ அப்படின்னு அனைவருக்குமே கேள்வி கூட இருந்திருக்கு. இப்படி இருக்க மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இவங்களுடைய விருது சின்னம் மாறி இருக்கலாம், மாறாம இருக்கலாம். ஆனால் சீமானுக்கு கொடுக்க போற புதிய பட்டம் குறித்து தான் அனைவருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. ரைசிங் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்ற அவார்டுக்கு பிறகு தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் சீமான் மாறி இருக்காரு அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு டைட்டில் அப்படின்றது மேலும் உயர்ந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அனைவரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு விருது நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.